வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொளி. இந்த ஹெச்எம்பிவி வைரஸ், இந்த மெட்டானிமோ வைரஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கும் அதில் ரொம்ப ஆழமான தகவல்கள் இல்லாதனால ஒரு காணொளி அதில் பற்றி போட முடியல. இப்போது சில விஷயங்களை நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். இது நேரடியாக எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு 10 வருடமாக சைனாவில் அவர் வசிக்கக்கூடிய நண்பர், சைனாவில் தொழில் போடக்கூடிய நண்பர். அவர் சொன்ன தகவலை வச்சு தான் இதோடைய டேட்டா சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தகவல். இந்த பொறுப்புலாம் நான் அவர் தலைமையில் போடல. இதில் இப்போ நான் சொல்கிறதும் ஒரு தகவல். இது வந்து இதுதான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து இதில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இது கொரோனா மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம இந்தியாவுக்கு வரப்போகிறதில்லை. உலகம் ஃபுல்லாகவும் இது பரவ போகிறதில்லை. அது நம்பர் 1. கண்டிப்பாக நம்ம திரும்ப ஒரு லாக்டவுன் வருமானால் லாக்டவுன்லாம் இதுக்கு வராது. திரும்ப மாஸ்க்லாம் நிறைய சானிடைசரு, சோஷியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் தேவைப்படுமா? அதெல்லாம் தேவைப்படாது. இது சைனாவில் வரக்கூடிய சாதாரண பனிகாலத்தில் வரக்கூடிய விஷயங்கள். ஏன் சைனாவில் இது காமன் அப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி மார்கழி மாதத்தில் குளிர் அதிகமாக இருக்கோ, இது அவங்களுக்கும் குளிர்காலம். சைனாவோட தட்பவெட்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலான டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா -20 வரைக்கும் போகும். அதிகபட்ச டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா +20. அதாவது எப்படி பார்த்திங்கன்னா கடுமையான குளிர் நிலவும். அவங்களோட வெயிலே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டியில் கூட இருக்கிற டெம்பரேச்சர் தான் அவங்களோட சம்மர் டெம்பரேச்சர். ஸோ பொதுவாகவே இது ஒரு குளிர் பிரதேசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. 2வது, சீனர்களுடைய வாழ்க்கை முறை. அங்கே ஸ்மோக்கிங் இஸ் ரேம்பண்ட். ஜப்பானில் எப்படி சைக்கிளிங் ரொம்ப காமனோ, சைனாவில் ஸ்மோக்கிங் ரேம்பண்ட். 7வது 8வது படிக்கும்போதே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனால் கூட அங்கே அன்பளிப்பாக சிகரெட் பெட்டிகள், அதாவது பாக்ஸஸ் ஆஃப் சிகரெட் தருவாங்க. ஏதாவது ஒரு உரையாடல் தேவைப்பட்டாலும் ஸ்மோக்கிங் ரொம்ப காமன். ஸோ ஸ்மோக்கிங் சைனா இஸ் மேட் ஃபார் ஸ்மோக்கிங். அப்புறம் சைனாவில் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப காமன். அதனால் அங்கே ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு கிளைமேட், 2வது ஸ்மோக்கிங், ஆல்கஹாலும் பயங்கரம். ஆல்கஹால் நிறைய இருக்கிறதுனால உடம்போட எதிர்ப்பாற்றல் குறையும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை தாண்டி சீனாவில் ஏன் இந்த மாதிரி, அதாவது அப்போ இது கொரோனாக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா, இது வைரஸ் தானா, ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? நான் அதெல்லாம் பற்றி ப்ரூவ் பண்ண வரல. ஏதோ ஒரு நோய்ங்க வருதுங்க, அது அவங்க ஊருக்கு தாங்க வருது. அது விட்றானா விட்லையா அதை பற்றிலாம் நம்ம ஆழமாக போக தேவையில்ல. அது விட்டால் கூட ஃபஸ்ட்டு பீதி அடையலைனாலே நம்ம சரியாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொரோனாக்கு ஊசி போட்டுக்கல, கொரோனாக்கு நான் மாஸ்க் போடலை, நீங்கள் போட்டுக்க வேணால் நான் சொல்லிடலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, வேக்சின் போடுறதும் போடாதான் அவனோட உரிமை. மாஸ்க் போடக்கூடாதுன்னு போராடினேன். ஏன்னா மாஸ்க் போட்டால் சொந்த செல்லில் சூனியம் போட்ட மாதிரி ஆகுது. இந்த துவாரங்களில் மூடக்கூடாதுங்க. அதனால தாங்க சொல்கிறேன், இந்த ஜட்டி போடுறது ஆபத்து, பிரா போடுறது ஆபத்து, பல்லு வளர்க்குறது ஆபத்து. ஏன்னா நீங்கள் முட்டாள்னு சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி எடுத்தாலும் நான் உங்களை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இந்த சானிடரி பேட் ஆபத்து, அண்டர் பேட் ஆபத்து, எல்லாமே ஆபத்து தான். ஆக மொத்தம் இப்போ நம்ம பீதி அடைய வேண்டாம். இது வேக்சின், லாக்டவுனு, மாஸ்க்கு, சானிடைசர் அளவுக்கு போகாது. சீனாவில் ஏன் இந்த மாதிரி இது வருது அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து, ஃபஸ்ட்டு அதோடைய கிளைமேட் டெம்பரேச்சர் சொன்னேன், 2வது ஸ்மோக்கிங் சொன்னேன், 3வது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஃப்ரீடம் கிடையாதுங்க. நம்மளாம் கொடுத்து வச்சவங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யோக பூமி, நம்ம கிளைமேட் சூப்பர் கிளைமேட். நமக்கு இங்கே ஸ்மோக் பண்ணுறதும் ஸ்மோக்கிங் விடுறதும் நம்ம கையில் இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்மோக் வந்து நீ என் ஃப்ரெண்டாக இருந்து நீ ஸ்மோக் பண்ணுறனா கோச்சிப்பாங்க. பிஸ்னஸ் ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க சார். பிஸ்னஸ் பண்ணிக்க மாட்டாங்க, டீலிங்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. இங்கே ஸ்மோக் பண்ணால் தான் இது உணவு முறையே. அவங்க வந்து ஹாட் பாட் மெத்தட், அதாவது அசைவங்கள்லாம் நிறையா இருக்கும். அது வெந்நீர் மட்டும் தனியாக வெந்துக்கிட்டு இருக்கும். தேவையான அசைவம் மட்டும் வெந்நீரில் டிப் பண்ணிவிட்டு ஒரு சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட்ருவாங்க. அது ஒரு மெத்தடு. லாஸ்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி சுதந்திரம் அங்கே கிடையாது. சோஷியல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ்லாம் சைனாலேருந்து வருது. ஃபஸ்ட்டு சைனாவில் வாட்ஸ்அப் கிடையாதுங்க, சைனாவில் ஃபேஸ்புக் கிடையாதுங்க. சைனாவில் அவங்க சொந்தமாக ப்ரைவேட்டாக ஒன்று வச்சுருக்காங்க, வீசாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் அங்கே காமன். 2வது, இங்கே நம்ம யாரை வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு என்ன கேட்டிருக்கீங்கல்ல, அது இங்கே சைனாக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியும் இந்தியாவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ நான் நினைக்கிறது உங்கள்கிட்ட நான் யூடியூப் மூலியமாக பேசுகிறேன், ஃபேஸ்புக் மூலியமாக பேசுகிறேன், வாட்ஸ்அப் மூலியமாக பேசுகிறாங்க. அப்படிலாம் பேச முடியாது. பிடிச்சா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அங்கே சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் இன்னும் கிடைக்கலன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. சுதந்திரம் கிடச்சிருக்கு. என்னதான் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் கெடுபடியில் வச்சாலும் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நமக்கு ஆட்சி மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துக்கு இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன். மேலும் எனக்கு ஏதாவது தெரிந்து கொண்டால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச தலைவர் எம்ஜிஆர். உங்களுக்கு சொல்லிட்டேன், நீ மக்களை விரும்பு, மக்களை உணவு விரும்புவார்கள். அவருடைய கொள்கையிலிருந்து இனி ஒரு பொழுதும் மாறப்போவதில்லை. அந்த கொள்கை தான் திருக்குறள்லையும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, திருவாசகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஆகமங்களையும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.